ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த ஒரு லிக்யூட் மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வீடு ஃபுல்லாகவே அப்படியே கண்ணாடி மாதிரி பளபளப்பாக இருக்கும். அது என்ன லிக்யூட் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அத்தனை பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரை பாட்டில் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 2 மூடி அளவுக்கு லைசால் வந்து ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து தூள் உப்பு வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். இவ்வளோதாங்க. நம்ம வந்து வேறு எதையுமே வந்து நம்ம கலக்க போகிறது கிடையாது. இப்போ வந்து ஃபுல்லாக அந்த டப்பா அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு லிக்யூட் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அது வந்து இதை நம்ம யூஸ் பண்ணி இந்த அடுப்பை வந்து நான் தொடச்சி காமிப்பேங்க பாருங்கள். எப்போவுமே நான் வந்து இந்த லிக்யூட் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அடுப்பெல்லாம் வந்து துடைப்பேன். உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒரு எஃபெக்டான ஒரு லிக்யூட் அப்படின்னே வந்து சொல்லலாம். அடுப்பெலாம் வந்து அப்படியே நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எப்பயுமே. நம்ம வந்துட்டு இந்த லைசால் போட்டுட்டு கூட வந்து உப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் வந்து அந்த குட்டி குட்டி பூச்சிங்க அப்படி அதெல்லாம் வந்து கிச்சனில் வந்து வராது. சப்போஸ் உங்ககிட்ட லைசால் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு இருக்குது இல்லைங்களா, அந்த ஷாம்பு எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கற்பூரம் வந்து சேர்த்து வந்து இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் அதுவும் இந்த அளவுக்கு வந்து எஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த லிக்யூடை நான் யூஸ் பண்ணி டைல்ஸ் எல்லாம் வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். நான் வந்து கிச்சன் டைல்ஸு, பாத்ரூம் டைல்ஸு எல்லாமே இந்த லிக்யூடை வச்சு தாங்க நான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப கரை இருக்குது அப்படின்னா அந்த லிக்யூடை கொஞ்சம் ஸ்ப்ரை பண்ணிவிட்டு நம்ம கம்பி நார் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா அந்த கரையெல்லாம் வந்து போயிடும். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த லிக்யூடை வச்சு நான் வந்து மிக்சியை வந்து க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எப்போவுமே நான் வந்து இந்த லிக்யூடை வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன். நல்லா வந்து அந்த உள்ளுக்குள்ளே வரைக்குமே நம்ம ஸ்ப்ரை பண்ணி விட்டோம்னா அந்த அழுக்கெல்லாம் வந்து மேலே ஊறிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தொடச்சிட்டோம் அப்படின்னா மிக்சி வந்து எப்பயுமே வந்து புதுசு மாதிரியே இருக்கும். ஸோ வந்து நான் இந்த மிக்சி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இன்னும் பாருங்கள் அந்த ஒரு புதுசு மாதிரியே தான் இருக்கும். இப்போ இந்த லிக்யூடை யூஸ் பண்ணி நான் வந்து என்னோடய ஓவனை வந்து தொடச்சிக்கிறேன். அப்படியே புதுசு மாதிரியே தான் இருக்கும் எல்லாமே. வந்து நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தொடச்சி வச்சிட்டோம் அப்படின்னாலே எல்லா பொருளுமே நம்ம வீட்டில் வந்து பளிச்சுன்னு இருக்கும். இப்போ இந்த லிக்யூடை வந்து யூஸ் பண்ணி நம்ம சுவிட்ச் பாக்ஸையும் வந்து தொடச்சிக்கலாம். சுவிட்ச் பாக்ஸில் வந்து ஸ்ப்ரை பண்ணி விடக்கூடாது, அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இந்த மாதிரி கிளாத்தில் வந்து ஸ்ப்ரை பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரை பண்ண இடத்த வச்சு நம்ம வந்து இப்போ தொடச்சிக்கலாம். லைட்டாக எப்படின்னு நம்ம தேய்ச்சோம்னாலே அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து நல்லா ஒட்டிகிட்டு வந்துடும். இது வந்து நீங்கள் கரண்ட் இல்லாத சமயத்தில் இல்லைன்னா நம்ம வந்து மெயினை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்போ வந்து இந்த மாதிரி துடைக்கிறது அது மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. மெயின் ஆனில் இருந்துச்சுன்னா நம்ம எப்பயுமே ஈரத்துணி ஈரக்கை அப்படிங்கிறப்போ இது வந்து நம்மளுக்கு சேஃப்டி இல்லை. அதனால் வந்து மெயினை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து துடைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், சுவிட்ச் பாக்ஸ் வந்து நல்லா வந்து பளிச்சுன்னு வந்து க்ளீன் ஆகிடுச்சு. உங்களுக்கு கிளாத் வச்சு துடைக்கிறதுக்கு வரல அப்படின்னா நீங்கள் வந்து காட்டன் கூட யூஸ் பண்ணி துடைச்சிக்கோங்க. இப்போ இந்த சுவிட்ச் பாக்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது. இப்போ நான் வந்து இந்த யூஸ் பண்ணி துடைச்சி காமிக்கிறேன். நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். நம்ம சுவிட்ச் பாக்ஸ்லாம் எப்பயுமே வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி துடைச்சி விட்டோம் அப்படின்னா வீடு வந்து பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்கும். வீட்டை வந்து டீப் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் வந்து இருக்காது. நான் வந்து இந்த லிக்யூடை பயன்படுத்தி தான் எல்லா பொருளுமே மேக்ஸிமம் க்ளீன் பண்ணுவேன். கதவுலேருந்து, ஜன்னல்லேருந்து, பூஜை கபோர்டுலேருந்து எல்லாமே இந்த லிக்யூடை வந்து யூஸ் பண்ணி தான் வந்து நான் க்ளீன் பண்ணுவேன். ஸோ எல்லாமே வந்து பளிச்சுன்னு இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், இந்த சுவிட்ச் பாக்ஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடுச்சுன்ட்டு. இந்த மாதிரி நான் என்னோடய வீட்டில் இருக்கிற சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் வந்து இதே லிக்யூடவே வச்சு நான் தொடச்சிக்கிறேன். அதே மாதிரி சுவிட்ச் பாக்ஸ்க்கு கீழே நம்ம வந்து சுவிட்சு போடுறப்போ அந்த கையெல்லாம் படும் பார்த்திங்களா, அந்த அழுக்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இந்த இதை ஸ்ப்ரை பண்ணி விட்டு தொடச்சோம் அப்படின்னா அந்த அழுக்கு வந்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து நான் ஃப்ரிட்ஜையும் வந்து இந்த லிக்யூடை யூஸ் பண்ணி தான் வந்து துடைப்பேன். ஃப்ரிட்ஜுக்கு உள்ளுக்குள்ளே க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வெளியில் க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இதை வச்சு தான் வந்து துடைச்சிப்பேன். நம்ம இந்த லிக்யூடில் சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் வந்துட்டு இந்த குட்டி குட்டி பூச்சிங்கள், கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வந்து இந்த தொல்லைகள்லாம் வந்து இல்லாமல் இருக்கும். இதை யூஸ் பண்ணியே நம்ம தரையை வந்து துடைக்கிறதுனாலும் துடைச்சிக்கலாம். ஸோ வந்துட்டு தரையும் நம்மளுக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ வந்து எங்கள் வீட்டில் இருக்க டிவி வந்து நான் இந்த லிக்யூடை வச்சு தான் துடைப்பேன். ஸோ வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நான் வந்து டிவியெல்லாம் வந்து துடைச்சிப்பேன். டிவிக்கு கீழே இருக்கிற அந்த செல்ஃப், அதாவது ஸ்டாண்டு, அப்புறம் அந்த நம்ம இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, கேபிளுக்கு அந்த பாக்ஸு, செட்டப் பாக்ஸு, இது எல்லாத்தையுமே இந்த லிக்யூட் வச்சு தாங்க துடைப்பேன். ஸோ வந்து இதுக்குன்னு நம்ம தனியாக ஒரு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்காது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து ஈஸியான முறையில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். இதனால நம்மளுக்கு வந்து காசும் கொஞ்சம் சேவ் ஆகும். பாருங்கள், நான் டிவியெல்லாம் ஃபுல்லாக தொடச்சிட்டேன். டிவி நல்லா கண்ணாடி மாதிரி அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். ஈரத்துணியில் ஒரு தடவை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நியூஸ் பேப்பர் இருக்குது இல்லைங்களா, நியூஸ் பேப்பரை வச்சுட்டு ஒரு தொடச்சி விட்டோம் அப்படின்னா கண்ணாடி பொருள் எல்லாம் வந்து பளிச்சுன்னு இருக்கும்.
இப்போ வந்து இந்த லிக்யூடை வச்சு நான் வந்து டீப்பாய் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். டீப்பாய் பாருங்கள் நல்லா புதுசு மாதிரி ஆயிடுச்சு. கண்ணாடி பொருளை மட்டும் நம்ம இந்த லிக்யூடை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நியூஸ் பேப்பரை வச்சு ஒரு தடவை தொடச்சிட்டோம் அப்படின்னா அந்த பளபளப்பு தன்மை வந்து எப்பயுமே வந்து மாறாது. ஸோ வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற கண்ணாடி பொருள் எல்லாம் நல்லா வந்து பளிச்சுன்னு இருக்கும். இப்போ நான் வந்து டிவிக்கு கீழே இருக்கிற அந்த ஸ்டாண்டு வந்து எங்களுது கிளாஸில் தான் இருக்குது. ஸோ வந்து அதை வந்து இப்போ நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லிக்யூட் வந்து ஒரு பெஸ்ட்டு லிக்யூட் அப்படின்னே வந்து சொல்லலாம். நான் யூஸ் பண்ணி எனக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் ஆனனால தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பாத்ரூமில் இருக்கிற அதாவது இந்த செவுறுகள்லாம் இருந்துச்சுன்னா அதில் வந்து கரைகள்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்துட்டு நம்ம இந்த லிக்யூடை வந்து ஸ்ப்ரை பண்ணி விட்டுட்டு நம்ம தொடச்சோம் அப்படின்னா இதுவும் வந்து பளிச்சுன்னு ஆகிடும். இப்போ வந்து எங்களோட வீட்டில் இந்த செவுத்தில் வந்து இந்த பிள்ளைங்க கை வச்சு அந்த இடம் பூரா அழுக்காயிடுச்சு. ஸோ வந்து அதெல்லாம் வந்து நான் இந்த லிக்யூடை பண்ணி நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடும் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட நம்மளுக்கு இதில் செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மூடி லைசால் வந்து ஊற்றிருக்கோம், அவ்வளோதான். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம், மீதி எல்லாம் தண்ணி தான். மிஞ்சி போனால் ஒரு ₹2 3 தான் செலவு இருக்குதுன்னு வைங்களேன். அந்த மாதிரி நம்மளுக்கு குறைஞ்ச பட்ஜெட்டில் நம்ம வீட்டை வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்ட்டு. ஸோ வந்து நான் இன்றைக்கி இந்த லிக்யூடை வச்சு என்னென்ன க்ளீன் பண்ணி காமிச்சனோ இதே மாதிரி நீங்கள் கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.